உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் சிறுநீர் வர்றதுக்கான மருத்துவம். சிறுநீர் இன்றைக்கி அப்படியே இறுகி சொட்டு சொட்டாக போகிறாங்க. சிறுநீரே வர்றதில்ல. ஏன்னா அவங்க தண்ணியே குடிக்கிறது இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். 5 லிட்டர் தண்ணிலாம் இன்றைக்கி பத்தாது. 7லேருந்து 10 லிட்டர் வரைக்கும் குடிக்கலாம். இந்த வெயிலுக்கு எவ்வளோ குடித்தாலும் உடல் அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிருது. சதையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது இந்த வெயில் தாங்காமல். அப்போ நீர் குடித்து சிறுநீர் போனால் தான் நல்லது. தண்ணியினுடைய அளவு குறைக்க நீர் வரவே வராது. சுருங்கி விரியும் தன்மை அந்த சிறுநீரகத்துக்கு இருக்காது. அப்போ நீர் வராது. அதை சரி செய்கிறதுக்கு மூக்குத்தி சாரணை இதுக்கு பேர். வெத்தலை, சீரகம், சிறுகன் பீளை, தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். சிறுநீரகம் அடைப்பு வெளிவர்றதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்கலாம். சிறுநீர் நல்லா போகாமல் இருந்ததுனாக்கா சுட்டு சுட்டாக போயிட்டுருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் உப்பு அடைச்சிக்கிறோம் அல்லது கொழுப்பு சத்து. ஒரு வயசுக்கு மேலே பெரியவங்களுக்கு தான் இது அதிக பேருக்கு வருது. ஒரு 45 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு இந்த வெப்ப காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா சிறுநீரகம் பழுதடைஞ்சிருக்கிறது. அவங்களுக்கும் கல்லடைப்பான் அப்படின்னு சொல்லி அடைச்சிக்கிறவங்களுக்கும் சிறுநீர் வெளிவராது. இந்த கல் அப்படின்றது உணவுல இருந்து போகலை. நம்ம சாப்பிட்ற உணவுகளில் ரசாயன உரங்கள் போட்ட அரிசி இதுகளை சாப்பிட்றதுனால அந்த அழுக்கெல்லாம் போய் சிறுநீரகத்தில் சூட்டு உடம்புக்காரங்க ரத்த உறைதல் அதிகமாக இருக்குன்னா அவங்களுக்கெல்லாம் அது தனியாக சிறுநீரகம் பிரித்து அழுக்கா படிகிறது தான் கல்லாக இருக்கும். அதை லேசர் பண்ணாலும் என்ன பண்ணாலும் திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். சிறுநீர் நன்றாக வெளிவரதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். சிறுகன் பீளை, ஒரு வெற்றிலை, மூக்குத்தி சாரணை 3 அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இது கூட சீரக பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும். கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கிறணும். இந்த மருந்தை தினமும் காலையில் குடிச்சிட்டு வரணும். சிறுநீர் நல்லா வெளியாகிறது, சரளமாக வெளியே போகிற மாதிரி நல்லா சொட்டு சொட்டாக வராமல் நம்ம எப்பவும் போல் சிறுநீர் ஃபுல்லாக வெளியாகிற மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கனாக்கா உங்களுக்கு அந்த கல் இருந்தாலும் அழுக்கு இருந்தாலும் படிஞ்சிருந்தது எல்லாமே வெளித்தள்ளிட்டு வந்துடும். சிறுநீர் நன்றாக வெளிவர்றதுக்கு மூக்குத்தி சாரணை, கண்ணுப்பிலை, வெத்தலை, சீரகம், தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்த்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை அப்படியே குடித்தோம்னா சிறுநீர் நல்லா வெளிவரும். சிறுநீர் வர்றதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.